உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டோக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிவிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். மூவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நாங்கள் இந்த சமகால அரசியலை பற்றி உரையாடலாம் நினைக்கின்றோம். பல்வேறு விடயங்கள், குறிப்பாக 3 விடயங்களை முன்னிறுத்தி இந்த உரையாடலை முன்னெடுத்து செல்ல விரும்புகின்றோம். அந்த வகையிலே உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது ஓராவது ஆண்டை நிறைவு செய்துகின்ற வேளையிலே, அதாவது திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் அது ஓராவது ஆண்டு ஆரம்பிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அவர்களுடைய யாழ்ப்பாணத்தை நோக்கி விஜயம். ஜனாதிபதி அவர்கள் 4 அபிவிருத்தி திட்டங்களை அங்கு முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மண்டைத்தீவு, மயிலட்டி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே 4 அபிவிருத்தி திட்டங்கள். இந்த 4 அபிவிருத்தி திட்டங்களும் முன்னர் பல அரசாங்கங்களால் முயற்சி செய்த விடயங்கள் என்று கூறினாலும் கூட இந்த தேசிய அரசாங்கம் தனது 4 வருட காலத்துக்குள் நிச்சயமாக நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கலாம். முந்தைய அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கம் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை வடகிழக்கிலே செய்வது ஒரு ஆரோக்கியமான விடயம். அந்த வகையிலே ஜனாதிபதியுடைய இந்த விஜயமும் இந்த அபிவிருத்தியும் இருக்கின்றது. ஜனாதிபதி விஜயம் உண்மையிலே வடகிழக்கிலே அதிகமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பை ஜனாதிபதி எவ்வாறு எதிர்கொள்கின்றார் என்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் கட்சிகள் அல்லது சமூக செயற்பாட்டாளர்கள், வடகிழக்கில் வாழ்கின்ற பெரும்பான்மை மக்கள் ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் உண்மையிலே இந்த போதை வஸ்து கும்பல் அல்லது இலங்கையிலே வன்முறையில் ஈடுபடும் விடயங்கள், ஊழல் அரசு நிர்வாகிகள் போன்றவர்கள் 70க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து தன்னுடைய அரசின் வாக்குறுதியை ஓரளவு நிறைவேற்றி வருகிறார்கள். அது குறிப்பாக இலங்கையில் என்ற வகையிலே இலங்கை மக்கள் மட்டுமல்ல, புலமைந்து வாழ்கின்ற இலங்கை மக்கள் கூட ஒரு மகிழ்ச்சியான விடயத்தை தெரிவிக்கிறார்கள், அதற்கான ஆதரவை தெரிவிக்கிறார்கள். அந்த வகையிலே பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசியல்வாதிகள், அரசு நிர்வாகிகள், புலனாய்வுத்துறையினர், பாதுகாப்பு தரப்பினர், பயங்கரவாத வன்முறை கும்பல்கள் என்று பல்வேறு தரப்பினரை கைது செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த வகையிலே வரலாற்று ரீதியாக 5 பயங்கரவாத கும்பலைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரே தடவையில் கைது செய்யப்பட்டதும் உடனடியாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்வதும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு அரசை பொறுத்த மட்டும் அது அரசுக்கு ஒரு முன்னேற்றமான நிகழ்ச்சி வருகிறது. அதே நேரம் இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலே வழங்கிய வாக்குறுதியை நோக்கி எவ்வாறு முன்னேற்றம் அடைகிறது என்ற கேள்வியை எழுப்பாமல் இருக்க முடியவில்லை. எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனாதிபதி வடபகுதிக்கு விஜயம் செய்யும் பொழுது தமிழ் கட்சிகள் சந்தர்ப்பம் கிடைத்தால், தமிழ் கட்சிகள் சந்தித்தால் அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தால் இந்த விடயத்தை பேசுவார்களா, பேச வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கத்திடம் நிலைப்பாடு என்ன, அரசாங்கம் எவ்வாறு இதை முன்னெடுத்து செல்ல போகின்றது. இந்த முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அவருக்கு இப்பொழுதும் தேர்தல் ஆணையத்திலே தொடர்பு இருக்கின்றது. பல்வேறு சக்திகளுடன் அவர் வேலை செய்கின்றார். அவருடைய சகோதரர் சுனந்த தேசப்பிரியன்னு சொல்லி அவர் பெரிய ஒரு பத்திரிகையாளர், பல்வேறு சமூக செயற்பாட்டிலே ஈடுபடுகிறவர், மனித உரிமைக்காக குரல் கொடுக்கின்றவர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வந்த மஹிந்த தேசப்பிரிய நீண்ட அனுபவம் மிக்கவர். அவர் சொல்லுகின்ற ஒரு விடயம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கம் எல்லை நிர்ணய சபை தொடர்பான விடயத்தை முன்னெடுக்குமானால் இந்த தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறுகிறது. எனவே தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், அரசாங்கம் ஒரு பக்கத்திலே பிமல் ரத்நாயக்கா போன்றவர்கள் வவுனியாவிலே வைத்து மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று கூறியிருந்தாலும் மாறாக வேறு பிரதி அமைச்சர்கள் எல்லை நிர்ணய சபை தொடர்பாக நாங்கள் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்போங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்களுடைய ஆய்வாளர் சிவலிங்கம் அவர்கள் அடிக்கடி கூறுவது போன்ற 2026ஆம் ஆண்டுக்குள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும், நம்பிக்கையுடன் நாங்கள் செயற்பட வேண்டும். 2026க்குள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தாவிட்டால் மீண்டும் அடுத்தடுத்த தேர்தல்கள் வர தொடங்கிவிடும். ஒரு சிக்கலை, ஒரு நெருக்குவாதத்தை அரசாங்கம் எதிர்நோக்க வேண்டும் என்று அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். 2026ஆம் ஆண்டுக்குள் இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்றால் இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் தனிநபர் சட்டம் இப்பொழுது கிட்டத்தட்ட 90 நாட்கள் 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்னும் 3 மாதத்துக்குள் இந்த தனிநபர் சட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டும். பாராளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு 24 மணித்தியாலம் கொண்ட தேவையிலே 159 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். எனவே தான் அரசாங்கத்தை நோக்கி இந்த கேள்வியை நாங்கள்
எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் என்றால் வடகிழக்கில் மட்டுமல்ல, கொழும்பில் கூட அலரி மாளிகையிலும் இந்த காணாமல் போனவர் தொடர்பாக அம், பெரும் போராட்டம் நடத்தி இருக்கின்றது. அரசாங்கம் ஆதரவு கொடுத்திருக்கின்றது. உண்மையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மற்ற அரசாங்கம் போன்று இல்லாமல் இதற்கான ஆதரவுகளை வழங்கி வருவது ஒரு ஆரோக்கியமான விடயமாகவே நான் பார்க்கின்றேன். அதனைத் தொடர்ந்து தெரியும் உங்களுக்கு, நான் முதல் கூறியது போன்று மாகாண சபை தேர்தல் தொடர்ந்து இந்த பயங்கரவாத கும்பலால் கைது செய்யப்பட்டு அரசாங்கம் முன்னோக்கி செல்வது இலங்கையிலே ஒரு அளவுக்கு பயங்கரவாத அதாவது இந்த வன்முறை சம்பவங்கள் நடவடிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கலாம். வடகிழக்கிலே பெரிய அளவில் இல்லாட்டியும் தெற்கிலே அதிக அளவு இந்த துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்று வருவது நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். சிவலிங்கம் அவர்களே, நீங்கள் எவ்வாறு இந்த தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது ஆண்டு நிறைவையொட்டி நிறைவேற்று வர இருக்கின்றது, அந்த வகையிலே இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக உங்களுடைய எண்ணம் என்னமாக இருக்கின்றது? அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல அரசாங்கம் பதவிக்கு வந்து ஒரு வருட காலத்தில் இலங்கையினுடைய அரசியல் வரைபடத்தை பாரிய மாற்றங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இனவாதம், இன்று இலங்கையில் இனவாதம் என்பது மிகவும் மறைந்து காணப்படுகின்ற ஒரு பொருளாக காணப்படுகிறது. இதனால் நாட்டு மக்கள் ஓரளவு சுதந்திரமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய புறச்சூழல் உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாட்டில் ஒரு பிரிவினர் சட்டம் தங்களை நெருங்காது என்ற ஒரு ஒரு துணிச்சலுடன் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் மேற்கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சட்டம் எல்லாருக்கும் சமமானது என்கின்ற ஒரு சூழல் நெருங்கும் போது பல முக்கியமான அரசியல் தலைவர்கள், நிர்வாகத்தினுடைய தலைவர்கள், குறிப்பாக நீதித்துறை, சிறைச்சாலை திணைக்களம், மற்ற நிர்வாக அதிகாரிகள், இவ்வாறு பல தரப்பட்ட திணைக்களங்களின் முக்கிய அதிகாரிகளும் இந்த ஊழல் குற்றத்துக்குள் சிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த பின்னணியில் நாங்கள் சில நாட்களுக்கு முன்னர் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் நீதிமன்றத்தின் ஆஜர் செய்யப்பட்டதன் தொடர்ந்து அவர் பிணையில் நிராகரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட போகின்ற ஒரு சூழலில் அவர் தமக்கு இருதய நோய் இருப்பதாக கூறி பல்வேறு காரணங்களை காட்டி அவர் அந்த சிறைக்குள் செல்லாமல் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த ரணில் அவர்களினுடைய விசாரணைகள் தொடர்பாக இடம்பெற்ற சம்பவங்களினுடைய பின்னணியில் நாங்கள் பார்க்கும் பொழுது தற்போது ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய தேசிய மாநாட்டை சில தினங்களுக்கு முதல் நடத்தி இருக்கிறது. இதன் காரணமாக கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியை தன்னுடைய கிடுக்குப்பிடியில் வைத்திருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு பாரிய நோயாளி என்பது இப்பொழுது தெளிவாக தெரிந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சி தற்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கான, அதாவது குறிப்பாக சஜித் தலைமையிலான கட்சியுடன் இணைவதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பின்னணியில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வருடாந்த மாநாட்டுக்கு சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பல முக்கியமான அதாவது மைத்திரிபால சிறிசேன போன்றவர்கள் எல்லோரும் இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இங்கு நாங்கள் இன்றைக்குள்ள அரசியல் வேறுபாடுகளை நாங்கள் அவதானிக்கும் போது
ரணில் தலைமையிலான அல்லது ரணிலை சுற்றி நடைபெறுகின்ற அரசியல் கருத்துக்கள் இப்பொழுது புதிய வார்த்தை பிரயோகத்தோடு ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது அரசியல் யாப்பு சர்வாதிகாரம், கான்ஸ்டிடியூஷனல் டிக்டேட்டர்ஷிப் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இப்பொழுது வருவதை நீங்கள் அவதானிக்கலாம். மஹிந்த ராஜபக்ஷ, கோத்தபாய ராஜபக்ஷ போன்றவர்கள் அரசியல் அமைப்பில் திருத்தங்களை மேற்கொண்டு தங்களுடைய அதிகாரத்தை குவிச்சு வந்த காலங்களில் இந்த ஏகபோக அதிகார குவிப்பு குறித்து மௌனமாக இருந்தவர்கள் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல் யாப்பு வழிகளில் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்வதாக குற்றஞ்சாட்டுகிறார்கள். நாட்டில் ஜனநாயகம் தோற்கடிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டுகிறார்கள். அதாவது நாட்டு மக்கள் இது எவ்வாறு பார்க்க வேணும் என்றால், உண்மையிலே இந்த தேசிய மக்கள் அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் நாட்டில் ஜனநாயகம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது அதற்கு முன்னர் இருந்த அதிகார காலகட்டங்களில் ஜனநாயகம் பலமாக இருந்ததா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். ஏனென்றால் நாட்டில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் அரசியல் அதிகார வர்க்கத்தினர் தான் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகாரிகளையும் ஊழல் படுத்தி பல கோடி பணங்களை அவர்கள் கொள்ளையடிச்சிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் 2024 ஆண்டு மக்கள் தேர்தலில் அவர்களை தோற்கடித்தார்கள். எனவே நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு முன்னால் உள்ள முக்கிய கேள்வி, 2024 ஆண்டுக்கு முதல் இருந்த ஒரு ஊழல் மிகுந்த அரசாங்கத்தை நாங்கள் திருப்பி கொண்டு வருவதா அல்லது 2024 ஆண்டுக்கு பிறகு நாட்டில ஊழல் இல்லாத ஜனநாயகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒன்றை நோக்கி நாங்கள் செல்வதா என்பதுதான் முக்கியமான எங்களுக்கு முன்னால உள்ள கேள்வி. இந்த கேள்வியில மிக முக்கியமான கேள்விதான் நீங்கள் குறிப்பிடுவது போல மாகாண சபைக்கான தேர்தல்கள். இந்த மாகாண சபைக்கான தேர்தல்களை நாங்கள் எவ்வாறு அணுகுவது, மாகாண சபைக்கான தேர்தல்களில் நாங்கள் எவ்வாறு மக்கள் மத்தியில அதனுடைய உள் அம்சங்களை வெளிப்படுத்துவது என்பதில் நாங்கள் மிக தெளிவான விவாதங்களை எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். உதாரணமாக மாகாண சபை என்பதை 2 முக்கிய அம்சங்களிலே நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதாவது மாகாண சபைகள் இலங்கையின் ஜனநாயக கட்டுமானத்திலே மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அதனை ஒரு அரசியல் அழகாக நாங்கள் அவதானிக்க வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மட்டுமல்ல, இலங்கை முழுவதும் மாகாண சபைகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாகாண சபைகள் மத்தியில் குவிக்கப்படுகின்ற அதிகாரத்தை பரவலாக்குவதற்காகத்தான் இந்த மாகாண சபை முறைமை இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே ஒட்டுமொத்த நாட்டிலும் ஜனநாயக மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமையாயிருந்தால் இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த மாகாண சபை தேர்தல்கள் கடந்த காலங்கள் போல் இல்லாமல் ஜனநாயக பாரம்பரியத்தை பலப்படுத்துகின்ற ஸ்தாபனங்களாக அவைகள் அமைய வேண்டும். இரண்டாவது, மாகாண சபைகள் பொருளாதார அபிவிருத்திக்கான அலகாகவும், அதாவது எக்கனாமிக் யூனிட், பொருளாதார அலகாகவும் அது செயற்படுகிறது. எனவே கடந்த காலங்களில் மாகாண சபைகள் பிளவுக்கான அல்லது பிரிவினைக்கான கூறுகள் என்ற கருத்து நிலையில இருந்து இலங்கை முழுவதுக்குமான ஜனநாயகத்தை பலப்படுத்தவும் தேசிய அபிவிருத்தியை பலப்படுத்தவும் கைக்கொள்ளப்படுகின்ற
பிரதான அலகாகவே நாங்கள் கருத வேண்டும். எனவே எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் தொடர்பான விவாதங்கள் தேசிய வளர்ச்சியையும் தேசிய பொருளாதார வளர்ச்சியையும் தேசிய நல்லிணக்கத்தையும் தோற்றுவிப்பதற்கான முக்கியமான அலகாகவே நாங்கள் இந்த மாகாண சபைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இலங்கையில் ஒரு பலமான ஜனநாயக அரசொன்றை தோற்றுவிப்பதற்கு செல்ல வேண்டும். இங்கே முக்கியமான இன்னொரு பிரதான அம்சம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான தேர்தல்களாக நாங்கள் இதை விவரிக்க கூடாது. இது நாடு முழுவதுக்குமான ஜனநாயகத்தை தோற்றுவிப்பதன் மூலம்தான் நாட்டில் வாழ்கின்ற சகல தேசிய சிறுபான்மை இனங்களும் சம உரிமையோடு வாழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனவே மாகாண சபைகள் ஒரு தேசிய ஜனநாயக மாற்றத்துக்கான அடிப்படைகள் என்ற வகையில் நாங்கள் விவாதங்களை நகர்த்த வேண்டும். இதுவே நாங்கள் தொடர்ந்து பேசப்பட வேண்டிய முக்கியமான விடயமும் ஆகும். நன்றி. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். இந்த மாகாண சபை தேர்தல் ஒரு தேசிய அபிவிருத்திக்கான தேர்தல். இலங்கை நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக பலப்படுத்துவதற்கான ஒரு அழகாக பார்க்க வேண்டும். இந்த மாகாண சபை தேர்தல் வடகிழக்கு விட ஏனைய மாகாணங்களுக்கும் முக்கியமானவற்றை போன்றவற்றை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். அப்படி ஒரு முக்கியமான பல்வேறு விடயங்களை தோழர் சிவலிங்கம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நம்ம அப்படி என்றால் அரசாங்கம் இன்னும் மௌனம் சாதிப்பதா அல்லது ஏன் ஒரு தாமதப்படுத்துவதற்கான காரணம் என்ன? நினைக்கிறேன் சிவலிங்கம் அவர்கள் இந்த விடயத்துல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த கடைசியா குறிப்பிட்டிருக்கிறார். என்னன்னா, இந்த மாகாண சபை தேர்தல்கள் என்றது ஒரு மாகாண மட்டத்தில் இலங்கையின் பெரிஃபரி என்று சொல்லக்கூடிய மாகாண மட்டத்தில் ஒரு ஜனநாயகத்தை வலுப்படுத்துறது ஒன்று. இரண்டாவது துரிதமான பொருளாதார அபிவிருத்திக்கு தன்னிறைவை கொண்டு வரத்துக்கு நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்கு அத்தியாவசியமான விடயம் 2. மூன்றாவது இலங்கை அரசியல் யாப்பில் உள்ள ஒரு விவகாரம், அதாவது பொதுமக்கள் இலங்கையின் குடிசனம் தங்களது இறைமையை பிரயோகிப்பதற்கு 3 வழிகளில் தான் அது நடக்கின்றது. ஒன்று பாராளுமன்றத்துக்குள்ளால் பிரதிநிதித்துவ சட்டவாக்கு சபைகளை ஏற்படுத்துகிறார். 2வது மாகாண சபைகளுக்குள்ளால் செய்யப்படுகின்றார்கள். 3வது உள்ளூராட்சி சபைகளில் தெரிவு செய்யப்பட்டால் ஜனாதிபதி அவர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்டவராக வருகின்றார் மக்கள் ஆணையை பெற்று. அந்த வகையில் இந்த விவகாரம் ஒரு மிக மிக முக்கியமானது. அதாவது இந்த மாகாண சபை தேர்தல்களை பிற்போட்டப்படுவது என்பது ஜனநாயகத்துக்கும் பொதுமக்களின் இறைமையை பாதுகாப்பதற்கும் முரணானது. இது சரியாக குறிப்பிட்டது போல இன்று 2025ஆம் ஆண்டு வரையில் பார்க்கும் பொழுது இந்த விவகாரம் வடகிழக்கு மாகாணங்களுக்கானதல்ல. நாங்கள் ஏற்கனவே பல முறையில் குறிப்பிட்டிருக்கின்றோம். வடகிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட போராட்டங்களினால் தான் இந்த மாகாண சபை முறைமை வந்திருந்தாலும் இதை 30 வருடங்களுக்கு மேலாக அனுபவித்தவர்கள் வடகிழக்கு மக்கள் அல்ல, தொடர்ச்சியாக அனுபவித்தவர்கள் மிகுதி 7 மாகாணங்கள் உள்ள மக்கள் தான். ஆக அந்த வகையில் இந்த அரசாங்கத்தின் மீது ஏற்கனவே குறிப்பிட்டது, இந்த அரசாங்கத்தின் பண்பியல்புகளை பார்க்கும் பொழுது இது ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களிலும் பார்க்க பொதுமக்கள் சார்ந்து நிற்கின்றது, பொதுமக்களின் நலன்களில் அக்கறை கொண்டிருக்கின்றது, ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதில் அக்கறை கொண்டிருக்கின்றது. முன்பு எப்போதும் இருந்த அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் அந்த வகையில் இந்த அரசாங்கம் நடக்கின்றதோ இல்லையோ பூரணமாக அந்த வகையாக நம்பித்தான் இந்த அரசாங்கத்துக்கு பெருவாரியான மக்கள் ஆதரவளித்தார்கள். வடக்கு கிழக்கில் இருந்து மக்கள் ஆதரவளித்தார்கள். இந்த நிலைமை இப்படி இருக்கும் பொழுது அரசாங்கம் பல நல்ல விடயங்களை செய்வதென்று பலரும் பிரஸ்தாபித்தாலும் அரசாங்கத்துக்கு கணக்கு விமர்சனங்கள் இருக்கின்றது. IMF கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கணும். இதெல்லாம் யதார்த்த பிராக்மேட்டிக் பொலிட்டிக்ஸ்ல அப்படித்தான் ரெக்வயர்மெண்ட் இருக்கின்றது. அதை விமர்சிப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் இதை தெரிந்து கொண்ட இந்த அரசாங்கம் 8 வருஷமாக வேண்டுமென்றே
ரணில் அரசினால் பின்போடப்பட்ட இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பாராளுமன்றத்தில் ராம் குறிப்பிட்டது போல மே மாதமே ஒரு தனிநபர் பிரேரணை நகர்த்தப்பட்டிருப்பதை அதை புறக்கணித்து உதாசீனம் செய்து கொண்டு இருப்பதும் இந்த விவகாரத்தை தமிழரசு கட்சியோ எதிர்கட்சியோட 40-45 பேருடன் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோ தலை கீழால் நின்றாலும் அங்க கொண்டு வர முடியாது. அதை கொண்டு வருவதான சட்டங்களை கொண்டு வருவதானால் அது அறுதி பெரும்பான்மையை வைத்திருக்கும், 3/2 பெரும்பான்மையை வைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியினால் தான் முடியும். அவர்கள் அதை புறந்தள்ளித்தான் வருகின்றார்கள். அதற்கு எல்லோரும் எதிர்கட்சிகள் கேட்கின்றன, தமிழ் கட்சிகள் கேட்டிருக்கின்றன, அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் அரசாங்கத்தில் இருந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருந்து, அதாவது பிரதமரோ ஜனாதிபதியோ இவர் தேர்தலுக்கு முன்னர் நிச்சயமாக இந்த தேர்தல் இதை நடத்துவோம் என்று கூட கூறியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அது பற்றி அவர்களிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட திகதியோ அல்லது ஒரு உத்தரவாதமோ இல்லாமல் இருப்பது இவர்கள் இந்த பிரச்சனை சிவலிங்கம் கூறியது போல இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பான விஷயமே அல்ல. இது ஒரு ஜனநாயகத்தை வலுப்படுத்துவது, நாட்டின் அரசியல் ஜாப்பின் இறமையை உத்தரவாதப்படுத்துவது என்ற விடயத்தில் இவர்கள் உதாசீனமாக இருப்பது, இவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கொள்ளவர்களா? என்ன காரணத்துக்கு முன்னைய காலங்களில் இந்த வந்த பொழுதில் இருந்து இந்த கட்சியில் உள்ள சிலர் ஜேவிபியினர் இதை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பயம் பொதுமக்களுக்கு இவர்கள் நம்பிக்கை இலக்கு பண்ணுவதற்கான சந்தர்ப்பமாக இருக்க போன்றது. ஆகவே இவற்றையெல்லாம் கடந்த காலங்களில் இருந்து பாடங்களை கற்று மீள ஒரு புது வடிவம் எடுத்திருக்கும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் இந்த விடயத்தில் தொடர்ச்சியாக பின்னடிக்கிறார்கள். கஃபே அமைப்பு என்று சொல்லுவார், அதாவது சுதந்திரமானது நீதியானதுமான தேர்தலுக்கான அமைப்பு முக்கியமான கூட்டம் ஒன்றை கொழும்பில் ஒரு பத்திரிகை மாநாடு நடத்தியிருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த விடயத்தை வலியுறுத்தி தாங்கள் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கடிதம் எழுதியிருப்பதாகவும் இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்றாங்க. இந்த அமைப்பு மிக முக்கியமான அமைப்பு. கடந்த காலங்களில் ரணில் அரசாங்கம் மற்றும் ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் எடுத்த பொழுதெல்லாம் உலக அபிப்பிராயத்தை திரட்டுவதில், சிவில் சமூகங்களை ஒன்றிணைப்பதில் மிக முக்கியமான பணியாற்றிய அமைப்பு. அதே போல கரு ஜெயசூர்யா போன்றவர்கள் அதை வலியுறுத்தியிருந்தார்கள். மற்றது பஃப்வெல் போன்ற அமைப்புகள் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். இவ்வளவு அழுத்தங்கள் இருக்கின்ற பொழுதும் இது தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு விடயமும் கூறாமல் இருப்பதும், அது ஒரு வருடத்துக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலின் போது யாழ்ப்பாணத்தில், லண்டனில், கனடாவில் எல்லா இடங்களிலும் இந்த தேர்தல்கள் இது தமிழ் மக்களுக்கான இலங்கைக்கானது என்று கூட சொல்லவில்லை, தமிழ் மக்களின் பிரச்சனைக்கான தீர்வாக கூட நான் இதை அமல்படுத்துவேன் என்று கூட அவர் தேர்தல்களை விரைவாக நடத்துவேன் என்று கூட கூறியிருந்தார். செய்யாமல் இருப்பது பல கேள்விகள் எழுப்புகின்றது. அது நியாயமான கேள்விகள். ஆகவே இந்த விடயத்தில் தமிழ் கட்சிகளும் மற்றவர்களும் இணைந்து இது தொடர்பான அழுத்தங்களையும் இது தொடர்பான ஜனாதிபதியுடனான ஒரு லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒன்று நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். இதற்கான ஒரு மக்கள் இயக்கம் ஒன்றின் அத்தியாவசியம் இப்ப மேலும் மேலும் உணரப்படுவது. இந்த விடயத்தில் சிவலிங்கம் அவர் குறிப்பிட்டது போல இது ஒரு தமிழ் பிரச்சனைக்கான தீர்வாக மாத்திரம் இல்லாமல் இலங்கையின் ஜனநாயகத்துக்கும் துரித பொருளாதார அபிவிருத்திக்கும் தேவையான விடயமாக கருதி செயல்பட வேண்டும். இதை விட பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக முக்கியமான பல தசாப்தங்களின் முன்னர் முக்கியமான கல்வி அபிவிருத்திக்கான திட்டங்கள் 2026 இருந்து நிலைகொள்ள போகின்றன. அந்த விடயங்கள் தொடங்கிவிட்டன. பிரதமர் தலைமையிலான கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர் தலைமையிலான குழுக்கள் நியமிக்கப்பட்டு அது சம்பந்தமான வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கல்வி என்பது ஒரு பகிரப்பட்ட ஒரு விவகாரம். ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் மாகாணங்களினால் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட கல்வி அமைச்சர், சுகாதார அமைப்பு, வைத்தியசாலைகளை பொறுத்தவரையிலும் தேசிய வைத்தியசாலை என்ற பெயரில் வெவ்வேறு வைத்தியசாலைகளை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. அதாவது மொத்தத்தில் இந்த தேர்தலுக்கான ஒவ்வொரு மணி நேரம்
தாமதமாகுவதும் இந்த மாகாண அரசுக்கான உண்மையான பலத்தை பலவீனப்படுத்திக் கொண்டு போகிற ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டுகின்றது. முக்கியமாக இந்த கல்வி இலங்கையில் இந்த புதிய அரசாங்கத்தின் ஒரு ஐகோனிக்கான ப்ராஜெக்ட் என்று சொன்னால் புதிய கல்வி திட்டத்தில் மிகவும் சிரத்தையுடன் முந்தின அரசாங்கத்திலே திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இதில் மிகவும் கவனம் செலுத்தி சிரத்தையுடன் அதை அமுல்படுத்துவதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த சமயத்தில் மாகாண சபைகள் இயங்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஆகவே அது ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்ட விடயமாக எதிர்வரும் வாரங்களில் நாங்கள் பேசுவோம். நன்றி. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன், அந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக அன்றைய தினம் பெரும் ஆர்ப்பாட்டம் வடகிழக்கிலே நடைபெற்றிருக்கிறது. கொழும்பு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று 70க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள், அரசியல்வாதிகள் என்று பலர் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 விடயத்தையும் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? முதலாவது, இந்த மாகாண சபை பிரச்சனை பற்றி பொதுவாக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறன்ற ரீதியில் எனக்கு முதல் பேசியவர்கள் அது சம்பந்தமாக பல விவரங்களை கூறியிருந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விடயம் நான் கூற முற்படுகிறது என்னன்னு சொன்னால், மஹிந்த தேசப்பிரியா போன்றவர்கள் ஓரளவுக்கு கடந்த காலத்திலே இந்த அனுபவம் மிக்க அவருக்கு மேலே பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகள் இல்லை, ஒருவருக்கு மேலேயும் சிறு சிறு குற்றச்சாட்டுகள் வருகிறதானே. ஆனால் ஒரு நேர்மையான அதிகாரியாக செயல்பட்டவர் என்ற ரீதியில் அவர் இந்த எல்லை நிர்ணயம் மீண்டும் உருவாக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு குறைந்தபட்சம் 3 வருடத்துக்கு தேர்தல் நடக்காதுன்றது. அப்போ அப்படி இருந்தால் இந்த தேர்தல் இந்த ஆட்சி காலத்தில் இந்த ஆட்சிக்குரிய காலத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லைன்றதை அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு பின்னால் அது சம்பந்தமாக தேர்தல் ஆணையாளர் குழுவில் இருக்கிறவர்களும் இது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிட்டது. அதாவது தங்களுக்கு அரசாங்கம் இப்பொழுது அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூறியிருந்தால் நாங்கள் உடனடியாக அதை நடத்துறதுக்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த மசோதா பாராளுமன்றத்திலே அது தீர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த ஜேவிபியை பொறுத்தவரையில், நான் என்பிபி என்று சொல்லி கூறவில்லை, ஜேவிபியை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் அவர்கள் 13வது திருத்தத்தை மாகாண சபையை முற்றுமுழுதாக இது இனப்பிரச்சனைக்கான தீர்வல்ல என்று சொல்லி கூறி வந்திருந்தார்கள். சரி, கூறி வந்தவர்கள் அப்படி என்றால் என்ன மாற்றான தீர்வை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்ன்றதை பற்றியும் சொல்ல தயாரில்லை. அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துகிற அந்த ஜனநாயகத்தை அரசியல் சட்டத்தில் இருக்கிறதை அமுல்படுத்துகிற என்ற ரீதியில் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்று கூறிக்கொண்டு வந்தவர்கள் அது சம்பந்தமாக எந்த விதமான தெளிவான பதில்களையும், அதாவது தேர்தல் நடத்துவோம் என்று சொல்லி கூறுகிறார்கள், அடுத்த வருஷம் நடத்துவோம் என்று கூறுகிறதுன்றதுகள் அல்ல. அங்கே முக்கியமான விடயம், உறுதியாக நாங்கள் இந்த தேர்தல் நடத்தி ஜனநாயக அரசியல் சாசனத்தில் உள்ளதை நிறைவேற்றுவோம் என்ற கருத்துக்கள் எவர்கிட்ட இருந்தும் பொறுப்பான ரீதியில் வரவில்லை. ஆகவே இது ஒரு புறம் இருக்கிற நிலைமையில் சரி, இந்த எங்களை பொறுத்தவரையில் தென்னிலங்கையிலே இப்பொழுது இந்த குரல்கள் எழுந்திருக்கின்றன. தென்னிலங்கையில இருந்தும் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்றதுக்கான முயற்சிகளை அவர்கள் அதில் அக்கறை உள்ளவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற ரீதியில் கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆரோக்கியமான விடயம். ஆனால் முக்கியமாக தமிழ் அரசியல் தலைமைத்துவத்தை பொறுத்தவரையில் இதை சர்வதேச ரீதியாக மாகாண சபை தேர்தல் நடத்து என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கிறதுல எந்த விதமான பெரிய அளவுக்கு பிரயோசனம் இருக்கு என்று சொல்லி அல்லது அதில் உடனடியாக பலன் கிடைக்கும்ன்றதை விட அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் கூறியதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று அதில் சொல்லிச்சுன்னா சில விட்டுக் கொடுப்புகளுக்கு, சில புரிந்துணர்வுகளுக்கு போகலாம். இப்போ மாகாண சபை தேர்தல் நடத்தி அதிகார பரவலாக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் பொழுது அதை நீங்கள் பரீட்சார்த்தமாக சரி தென்னிலங்கையிலேயே ஒன்று அல்லது 2 மாகாணங்களிலே அதை நடைமுறைப்படுத்தி பார்த்து அது இந்த ஒரு 6 மாதமோ 1 வருடத்தில் அதை விஸ்தரிக்கிறதுக்கான வேலையை செய்யலாம் என்ற ரீதியில் கூட கருத்துக்களை சொல்லலாம். ஏனெண்டா அந்த பிரதேசங்களில் என்னென்றா தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மக்கள் அதை அனுபவிக்கும் பொழுது ஏனையவர்களுக்கு அது மறுக்கப்பட முடியாது என்ற கருத்துக்களை உருவாக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றபடியாக தான் நான் இந்த கருத்தை சொல்லுகிறேன். ஆனால் இதை எந்த அளவுக்கு அதிகாரம் தென்னிலங்கையில் உள்ளவைக்கு தானே எங்களுக்கு இல்லையா என்று சொல்லி கேட்குற அரசியலும் இல்லாமல் இருக்காது தமிழ் மக்களுக்கு இல்லை. அதனுடைய நான் கருத்தாக அதை சொன்னான், இப்படியான முயற்சிகளை கூட மேற்கொள்ளலாம் என்றதுக்கு இந்த மாகாண சபையும் அந்த அதிகார பரவலாக்கல் என்ற ரீதியிலும். அதே நேரத்தில் நீங்கள் மற்ற விடயத்தை சொன்னீர்கள், அதை சுருக்கமாக முடித்து கொள்ளலாம் நினைக்கிற நேரத்தை கருத்தில் கொண்டு, அதாவது இந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமான இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் பெருமளவு மக்கள் திரண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. அதில் ஒன்று இந்த ஆட்சியினர் வந்ததுக்கு பிறகு இந்த இராணுவ கெடுபிடி
முன்னே என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய நெருக்கடிகள் கொடுக்குறன்ற ரீதியில் வந்து மக்கள் அச்சமடைந்த நிலைமையிலிருந்து மாறுபட்டு ஒரு ஜனநாயக சூழல் உண்டு, தாங்கள் சுதந்திரமாக கருத்துக்களை கூறலாம் என்ற ஒரு போக்கு அல்லது ஒரு சிந்தனை வந்து இருந்தபடியால் வந்து பெருமளவுக்கு இதில் மக்கள் கலந்து கொள்ளக்கூடியதை காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே இதனை வந்து அரசாங்கம் தனக்கு சாதகமாக பாவித்துக் கொள்ளுகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அவர்கள் செம்மணியினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏனைய விடயங்களாக இருந்தாலும் சரி, தாங்கள் அதுக்கான நியாயமான தீர்வை கொண்டு வருவோம், அதுக்கு தயாராக இருக்கிறோம், அதுக்கான அவர்களுக்கான நீதி வழங்குவோம் என்றதை கூறுகிறார்கள் என்னும் பொழுது தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்ந்து இந்த சர்வதேசத்திடம் இந்த பிரச்சனையா அல்லது அவர்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் என்னென்ன அவர்களுடைய துயரம், அவர்களுடைய அந்த வேண்டுதல் அல்லது அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் வந்து நியாயமானதும் அது மறக்க முடியாதும் அது அவர்களுடைய உரிமையும். ஆகவே அதுக்கு துணைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த சர்வதேச ரீதியாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் பொழுது இலங்கை அரசாங்கம் தாங்கள் உள்நாட்டிலேயே இதுக்கான நியாயத்தை கோருவோம் என்னும் பொழுது அவர்களை நோக்கி அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதுக்கான வழியை ஏன் ஏற்படுத்தக்கூடாது? அரசாங்கத்தை வற்புறுத்தி சரி நீங்கள் சொன்னதன்படி செய்யுங்கள், அது அப்போ உங்களுடைய முயற்சிகளில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குதுன்றதை பார்த்து நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்ன்ற ரீதியில் வந்து அரசாங்கத்தினோட தொடர்பாளரை மேற்கொள்வதற்கு அதுக்கான முயற்சிகளை இந்த மாகாண சபை சம்பந்தமாகவும் அதே நேரத்தில் இந்த காணாமல் போனவர்கள் அல்லது அங்கே தமிழ் மக்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் சம்பந்தமாக அல்லது சிறுபான்மை சமூகங்கள் சம்பந்தமாக ஒன்றிணைந்து இதற்கான கருத்துக்களை வந்து அரசாங்கத்தோட பேச வேண்டிய ஒரு தேவை ஒன்று இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கான முயற்சிகள் அதுக்கான அந்த ரீதியில் வந்து அரசியல் ரீதியான முன்னெடுப்புகள் செய்யக்கூடிய துணிச்சல் வந்து அரசியல் தலைமைகள் வந்து இலங்கையில் இருக்கா, அதாவது தமிழ் மக்களுக்கு மத்தியிலே இருக்கான்றது இன்றைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இந்த சிந்தனை மாற்றம் என்றது இவர்களுக்கு ஏற்பட வேணும் அல்லது மக்கள் அதுக்கு வலியுறுத்த வேணும் என்றது மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேணும். இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு முன்னேற்றகரமான ரீதியில் அமையும் என்று கூறி தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். உறவுகள் இதுவரை கேட்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம். Time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.